ஐயோ நீ போய் பாரியா, போய் பார்த்தா தான்ப்பா தெரியும். டெல்லி மட்டும் இல்ல, நான் மகாராஷ்டிரா, அக்கோலா, அமராவதி, நாக்பூர், தரியாப்பூர் 6-7 வருஷம் சுத்தனவன். அங்க போய் தான் ஹிந்தி மராட்டி எல்லாம் கத்துக்கிட்டேன். நான் வந்து பேசையில அதிகபட்ச ஏழைகள் படிக்க வைக்காம வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதை கான்ட்ரவர்சியலாக்க பாக்குறீங்க. பாருங்க, போய் பாருங்க தெரியும். நம்ம ஏழைகளுக்காவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்ப ஜெயலலிதா அம்மா அரசு, கருணாநிதி அரசு, ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில கட்டி தந்திருக்குது. அங்க போய் பாருங்க, வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பிரெட் ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேல கிடக்குறான். வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தா நீட்டமா சோறு கட்டி விடுது. மோடி அரசு சேலையை கட்டி விட்டு தடுக்கிறான். நீ வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களே, பிச்சைக்காரர்களை வச்சுக்கிட்டு இங்க வந்து நாடகம் போடுறாங்க. உண்மையா இல்லையா? இதை நான் ஒன்னும் சாப்பிட்டு ஒன்றுபடும் நான் எங்க சொன்னேன். இப்போ நீயே பண்ணிருவிய ஏப்பா? முல்லைக்கொடி படரணும்னா எட்டி மரம் நெட்டி மரம் எதாலையும் படருமோ. எங்க கொள்கைகள் இதுதான். நம்ம காப்பாத்திக்கணும்ல. பதவியின் கப்பு முக்கியம் இல்ல நமக்கு, அந்த ஒரு நோக்கம் தான். உடனே நாங்க போய் சாணி அள்ளி பூசிக்கிறது முக்கியம் இல்ல. ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, கல்யாணம் முடியட்டும்பா, அப்புறம் ஹனிமூனை பத்தி பேசலாம்ப்பா. ஏப்பா இப்படி பண்றீங்களேப்பா? இது முக்கியமான இதை விட்டுருவீங்க, நாளைக்கு இதைத்தான் ஹெட்லைன்ல போடுவீங்க. இப்ப முக்கிய பிரச்சனை என்ன? இவிஎம் வச்சு ஏமாத்துறான், 420 பண்றான், அயோக்கியத்தனம் பண்றான். 3வது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான். நீங்க தாலிகைகள் அமைதியா இருந்தா எப்படி? இந்த அனைத்து ஊடகங்களும் இது நாளைக்கு போடுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? போட மாட்டேன். ஏன்னா எது அம்பானி இது, எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை பிஜேபி 80% ஷேர்ஸ் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க. நன்றி, வணக்கம். இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவீங்களா? ஏப்பா மடிப்பிச்சு எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா. ஏப்பா இல்ல, நான் வந்து களத்திலேயே பழக்கப்பட்டவன், சரிதுங்களா? அதனால அதுதான் நான் சொன்னேன், நான் உறுப்பினரே சேர்க்க மாட்டேன். நேரா 3 கோடி பேருக்கு நான் பணமே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆண்டவன் கொடுப்பான், கடவுள் கொடுப்பான், அப்ப முருகன் கொடுப்பான். ஏன் அவன் 25 லட்சம் கோடி தள்ளுபடி பண்றான்ல, அவன் எங்க இருந்து மக்கள்கிட்ட வரி பணத்தை புடுங்கி தானே பண்ணான். அதே பணக்காரங்கள்ட்ட குர்ரா ஒரு 1000 கோடி குர்ரான்னு மக்களுக்கு கொடுக்குறேன். ஏழைகள் ஒழுங்கா கட்டுவான், வட்டி வாங்காம. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணணும்னு இருக்கேன். இதை பார்த்துட்டு வந்த பிறகு பல பெண்களுக்கு கிட்னி இல்லை, சர்வசாதாரண கிட்னி அறுத்து கொடுத்து 50,000 ரூபா, லட்ச ரூபா வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு கடன் கட்டிட்டு இருக்காங்க. இந்த 2024 நம்ம போவோம், எலெக்ஷன் முடிச்சுட்டு போவோம். இது ஏதாவது செஞ்சாகணும். சரி போ. அதாவது கடன் தான் கொடுக்கணும், தர்மம் பண்றது இல்லை. தர்மம் பண்றது அது அடுத்து, அது வேற. நினைச்சிருக்கோம், செயல்படுத்தணும். நான் உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன், கடலிலே தூக்கி போடுங்கள், உங்களுக்கு நான் படகாய் வந்து உதவுவேன். உங்கள் கால் செருப்பாய் உழைப்பேன், மக்கள் வேலைக்காரனாக என்னை வேலைக்காரனாக தேர்ந்தெடுங்கள். இல்லாட்டி 99ல சொன்ன டைலாக சொல்லுவேன். வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்களை கண்டிக்கவே மாட்டாங்க. பார்க்கத்தானே போறீங்க. நான் எல்லாத்துக்கும் முன்னாடி சபதம் எடுத்திருக்கேன். நான் இந்த 100 வண்டி 1000 வண்டியில எல்லாம் பயணப்பட மாட்டேன். நான் சாதாரண வண்டியில தான் போவேன். அந்த நிலைமைக்கு வரணும். நன்றி.